கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதை அடுத்து எனக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்தது. ஒரு அரசியலுக்கான நாடகமாகவே கிழக்கு மாகாண சபையை தவறவிடுவோமாக இருந்தால் முஸ்லிம் தலைவர்களுடைய ஆதிக்கம் வளர்ச்சியடைந்து தமிழர்களுடைய நில பிரதேசங்கள் அபகரிக்கப்பட்டு இருப்பே கேள்விக்குறியாகும். எனவே முதலில் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என முன்னாள் பிரதி அமைச்சரான கருணா அம்மான் என்றழைக்கப்படும் வி முரளிதரன் தெரிவித்தார். கிழக்கு தமிழர் கூட்டணியின் கல்குடா தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக விழா கிரான் ரெஜி மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய கருணா அம்மான் இவ்வாறு தெரிவித்தார். இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கின்றோம். முக்கியமான முதல் முறையாக ஒரு அணியாக திரண்டு ஒரு கூட்டாக களமிறங்கியுள்ளோம். எனவே ஒவ்வொரு வேட்பாளரும் வெல்ல வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயற்பட வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். தற்போது கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பிற்பாடு இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத பலர் கலக்கமடைந்துள்ளதுடன் இவ்வளவு காலமும் இல்லாத எதிர்ப்பு உருவாகி கொதித்துக் கொள்கின்றனர். மட்டக்களப்பு தமிழில் துங்கானில் கொதிக்கின்ற மாதிரி கொதிக்கின்றனர். இதை பற்றி புலம்பெயர்ந்து வாழ்கின்ற படித்தவர்கள், புத்திஜீவிகள், வர்த்தகர்கள் சிந்திப்பதில்லை. அங்கு வீதியை சுத்தம் செய்கின்றவர்கள், மலசல கூடம் கழுப்புபவர்கள் தான் சத்தம் போடுகின்றனர். அவர்கள் தான் கொதிக்கின்றனர். அடுத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அவர்களுடைய தோல்விக்கான அத்திவாரத்தை போட்டுள்ளோம். எனவே அவர்களை முதலில் தோற்கடிக்க வேண்டும் என தெரிவித்தார்.